ஹே ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சங்குக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மேக்கிங் அவுட் வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதுதான் ஸ்டோரி டைட்டில். அந்த தமிழில் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் ஹாட் ஸ்டாண்ட். ஸோ ஹாட் ஸ்டாண்ட் பார்க்காதவங்கெல்லாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அண்ட் முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ் அண்ட் எதுவுமே ரியல் கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இமேஜினேஷன். அண்ட் இதுக்காக மட்டும் அடிக்ட் மட்டும் ஆகிடாதீங்க. ஸ்டோரியை முழுசாக கேட்டுட்டு டூ அ கைண்ட் ஹெல்ப் ஃபார் மீ. உங்களோட கமெண்ட்ஸை அப்படியே கீழே தட்டி விட்ருங்க. லைக் அண்ட் ஷேருமே பண்ணிவிடுங்க. பிகாஸ் யுவர் எவ்ரி சப்போர்ட் இஸ் வெரி வேல்யூபிள் டு மீ. சரி ஓகேடா, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கற்றுக்கல போகலாமா? ஒரு சின்ன இன்ட்ரோ. சங்குக்கு உங்களுடைய ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் உங்களை ஒரு சோல் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ரொம்பவுமே ப்ரொடெக்டிவாக இருப்பான். அவன் மட்டும்தான் அந்த காலேஜ்லேயே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லலாம். வேறு யாரையும் அவன் க்ளோஸ் ஆகவும் விட மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப பொசசிவான பையனும் கூட. அண்ட் சொல்லப்போனால் உங்களுக்கு சங்குக் மேலே ஒரு பெரிய க்ரஷ் இருக்குது. யாருக்கு தான்ப்பா இருக்காது? இந்த மாதிரி ஒரு பையன் ப்ரொடெக்டிவாக எப்பயுமே உங்கள் கூட ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு பையன் கிடைச்சா அது யாருக்கா இருந்தாலும் பிடிக்க தானே செய்யும். சங்குக்குமே அப்படி தான். அவன் காலேஜ்லேயே ரொம்ப ஃபேமஸான பாய். இன் சென்ஸ் ஆஃப் டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே பையன் எக்ஸல் தான். ஆனால் உங்களுக்கு ஸ்டடீஸ் மட்டும்தான் வரும்னு சொல்லி அவன் நிறையா இடத்துல செகண்ட் ரேங்க் வாங்கியிருப்பான். நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இந்த அளவுக்கு பையன் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருப்பான். அப்சஸ்டாக இருக்கான். இந்த இன்ட்ரோவோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாமா? ஜங்குக்கோட போல இருந்து பார்க்கலாம். ஒரு எம்டியான கிளாஸ் ரூம். அதில் யாருமே இல்லை. நீங்கள் மட்டும்தான் அப்படியே அமைதியாக ரொம்ப அப்படியே பீஸ்ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த டோரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் முன்னாடி வரான். நீங்கள் அவனை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஜங்கு, என்னாச்சு? ஜங்குக்கு என்னை விடு. என்னாச்சு? இப்போ எதுக்கு அப்படி நீ பண்ணிட்டு இருக்க? ஜங்குக்கு அப்படியே உங்களை ரொம்ப இழுத்து பிடிச்சி அந்த டெஸ்க்லேயே உங்களை உட்கார வச்சு ரொம்ப க்ளோஸப்பா அப்படியே உங்களை டைட்டாக கிராப் பண்ணுறான். பாரு, ரொம்ப நாளாக சொல்லணுன்றேன். என்னால் இதுக்கு மேலே அதை மறைக்க முடியாது. நீ என்ன நினப்பான்னு நினச்சி மண்டையெல்லாம் வெடிக்குதுடி. அந்த அளவுக்கு பயமாகவும் இருக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சா. ஆனால் இது சொல்லலைன்னா வாழ்க்கை முழுக்க நான் ரெக்ரெட் பண்ணுவேன். பிகாஸ் திஸ் இஸ் அ ஒன் லைஃப் டைம் சான்ஸ். எப்பாரு யோயன். சங்குக்கா என்னை விடு. சங்கு, நீ என்ன சொல்லணும் உனக்கு? ஓயன், கொஞ்சம் அமைதியாக உட்காருறியா? நான் சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணு. எனக்கு தெரியும் உனக்கு என்ன அந்த மாதிரிலாம் பிடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு உன்னை அந்த மாதிரி தாண்டி பிடிக்கும். உன்னை மட்டும்தான் அப்படி பிடிக்கும். அது உனக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல. நீ நினச்சிட்ருக்கியா அத்தா இந்த காலேஜில் நான் நினச்சா எத்தனை பேர் தவனாலும் பிடிக்கலாண்டி. ஆனால் எவகூடையும் சுற்றாமல் நீ தான் வேணும் பின்னாடியே சுற்றுறான்ல. இந்த காலேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஜங்குக்கு வயன்னா யாருன்னு. ஆனால் வயனை தவிர இப்போது உனக்கு அது தெரியணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஜங்கு என்ன விடு. ஜங்கு, இதுக்கு மேலே நல்லா பொறுமையாக இருக்க முடியாதுரி. வைன் ஐ லவ் யூ. ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் கத்தும்போது ஜங்குக்கா அப்படியே எந்திரிக்கிறான். திரும்ப கனவா? எப்போ நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவேன்? உன்னை பார்த்தாலே எல்லாம் ஆஃப் ஆயிடுது. காலையிலேயே என் தம்பி எந்திரிச்சிட்டான். எப்படி அந்த ஸ்வீட்டான லிப்ஸை நான் கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் பெட்டில் பொருள்றான். ஜங்குக்கா, தம்பி எந்திரிடா. ஆல்ரெடி எந்திரிச்சிட்டாம்மா. என்ன எந்திரிச்சிட்டியா அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படியே டோர் லாக் பண்ணியிருக்கிறத அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம், சக்கரை தண்ணி எந்திரிச்சிச்சு. சரி இந்தா டீ குடி. இல்லை, எனக்கு அதெல்லாம் வேணாம். என்னடா வேணான்னு சொல்லிட்ட? என்னாச்சு தங்கத்துக்கு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? எல்லாம் நல்ல கனவு தான், ஆனால் கொஞ்சம் கெட்ட கனவு தான். என்னடா வளர்ற? இறந்து போமா. நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரமாக கிளம்பணும். வாய் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்பா.
எப்போ பார்த்தாலும் ஒயன்தான். உனக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருக்காடா? அது நீ இப்படி யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது. அவள் தான் என் வீட்டு மருமகள்னு. அவள் நல்ல பொண்ணு தான், எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகே இருந்தால் போதுமா? அவளுக்கு ஓகேவா இருக்கு வேணாமா? அதெல்லாம் இருக்குடா. என் பையனை யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு? எவ்வளோ அழகா மாசா பெற்று விட்டுருக்கேன். அதெல்லாம் காலேஜில் இருக்கிற மற்றவங்க, எனக்கு அப்படி கிடையாது. சரி நீ போ, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி சாப்பிட்டு தான் கிளம்பணும் சரியா? ஒயன்னு நினச்சிட்டு சாப்பிடாம போயிடாத. அப்புறம் ஒயனுக்கே கால் பண்ணி சொல்லிடுவேன் பார்த்துக்கோ. நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அவனோட பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு போயிடுறான். அவன் சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்தா அவங்க அம்மா டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க அவனுக்காக தான். டேய் தங்கம், எவ்வளோ அழகாக இருக்கு இந்த ஷர்ட்டில். இது எப்போ வாங்கினது? ஆமாம், உங்கள் அப்பா வாங்கி தந்தாலும் உன் பர்த்டேக்கு. செம்ம அழகாக இருக்கு. இதையே ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்க. ஒன்றும் இல்லை, ஒயனுக்கு இந்த கலர் பிடிக்கும், அதனால தான். எப்போ பார்த்தாலும் ஒயன்தான். சரி சாப்பிட்டு போ. ஆல்ரெடி டைம் ஆச்சுமா. நீ வேற கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன். கனவு நல்லா இருக்குன்னு கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டேன். நான் கிளம்புறேன். டேய் நான் தான் சொன்னேன்ல, கொஞ்சம் சாப்பிட்டு போடா. நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். எப்படா உங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் மைண்டில் இருக்குது. இந்த சைட் ஜங்குக்கு அவன் காலேஜுக்கு வந்தா. டேய் மச்சான், உனக்கு தான்டா வெயிட்டிங்கே. டேய் ஜங்குக்கு இங்க வா அப்படின்ட்டு அவனு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ப்ளே கிரவுண்ட் கூப்பிட்டு போயிடுறாங்க. டேய் காலேஜுக்கு வந்த உடனே நான் யார் மூஞ்சில் முழிக்கணும்னு ஆசைப்படுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் ஒயன் அண்ணி மூஞ்சில தானே. டேய் என்னடா அண்ணி சொன்னின்னு இப்படி காமெடி பண்ணுறீங்க? டேய் ஜிமனு, என்னைக்கா இருந்தாலும் அவள் எனக்கு தான்டா. அப்படியா மச்சான்? சரி வச்சுக்கோ. யாரும் உங்ககிட்ட இருந்து அவளை பறிக்கலாம் போகிறதில்ல. அப்படி பண்ணாலும் நீ விட மாட்டேன்னு எனக்கு தெரியும். மச்சான் கொஞ்ச நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா. எப்போ பார்த்தாலும் அவன் கூட தானே இருக்க. லாஸ்ட் டைமில் இவன் நோட்ஸ் எடுக்கிறானோ இல்லையோ, என்ன பண்ணுறானோ இல்லையோ, ஒயினை சைட் அடிக்கணுன்னே போயிடுறான்டா. நம்மெல்லாம் காலேஜுக்கு எதுக்கு வரோம் நீ சொல்லு? நல்ல அழகான பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு, சைட் அடிக்கிறதுக்கு, அப்படியே கொஞ்சம் ரேகிங் பண்ணுறதுக்கு, ஸ்போர்ட்ஸில் அப்படி இப்படின்னு ஆடுறதுக்கு, அதானே? ஆமாம். ஆனால் ஜிமினே, நம்ம ஜங்குக்கு அப்படி இல்லை. அவன் காலேஜ் வர்றதுக்கு காரணமே நம்ம ஒயன்தான். அந்த அளவுக்கு பையனுக்கு ஒயின் மேலே அப்படி ஒரு குஜால்ஸ். டேய் அடங்குங்கடா. டேய் மச்சான், நான் சொல்கிறது கேள்றா. ஒரு பிட்டு படம் வருகே, நம்மெல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்க்கலாமா? ஆமாண்டா ஜங்குகா, பார்க்கலாண்டா. எவ்வளோ நாள் ஆச்சு? சரி ஓகே. நான் என்னைக்காவது ஒரு நாள் வரேன். ஐயா இது என்ன பால்வாடி பிள்ளை மாதிரி? என்னைக்காவது ஒரு நாள்லாம் இல்லை, இன்னைக்கு நைட்டு சரியா? டேய் ஆனாண்டா, நான் டைம் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன். மச்சான் அதெல்லாம் டைம் இருக்கும், நீ வேற. நான் மொல்காவை கடிச்சிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஜிமின் வீட்டில். ஏன் நான் வந்தால் தான் உன் தம்பி அடங்குவானா? டேய் மூடிட்டே இருங்கடா, நான் தான் சொல்கிறேன்ல. எனக்கு முடிஞ்சா நான் வரேன், இல்லைனா வர முடியாது. டேய் அவ்வளோதான்டா, போச்சுடா. அவன் என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குடா ஜிமினா. எனக்கும் அப்படி தான்டா இருக்கு. ஜங்குக்கு மாறிட்டான்டா, அவ்வளோதான். பொண்ணை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட ஆரம்பிச்சிட்டான்டா. டேய் நான் எப்படா அப்படி பண்ணிடுறேன்? இப்போ எதுக்கு நீங்கள் இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கீங்க? மச்சான் வாடா, எவ்வளோ கெஞ்சுறான். சரி வந்து தொலைறேன்டா, வரேன். சரி மச்சான், எப்படியோ நீ வரேன்னு சொல்லிட்டல, அது போதும் எங்களுக்கு. டேய் ஜங்குக்கு என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க போல. அத்தா உனக்கு என்னடா வேணும் ஜாக்சன்? நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தால் உனக்கு என்ன? ஆமாம் ஜாலியாக தான் இருக்கேன். என்ன அந்த சப்பரியா? ஜங்குகா நான் நல்லா மேனரிசமாக தானே பேசுகிறேன். பாத்தியா உன் புத்தி எங்கே போகுதுன்னு? இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ எதுக்கு நீங்கள் வந்துடுங்க? நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன மேட்சா? இல்லைடா மேட்செல்லாம் இல்லை, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னடா அக்காய்? ஆமாம் அண்ணே, ஜங்கு இருக்கால, ஜங்குக்கு ஒயின் மேலே அவ்வளோ பெரிய க்ரஷ்ஷாக. அப்படியா? ஆமாம்
அவ்வளோ பெரிய க்ரஷ்ஷாக இருக்கிறதுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளாடா. ஆ டேய் ஜாக்சன், நீ என்ன பண்ண வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னை காண்டேத்தலான்னு பார்க்காத, அப்புறம் பிடிச்சி உரி விட்டுருவேன். சரியா? ஒழுங்கு மரியாதையாக போயிரு. டேய் இருறா, பேச வேண்டியதை பேசிட்டு போயிடுறேன். ஆ ஜங்குக்கு அவ்வளோ பிடிச்ச ஆள், அவள் நம்மளுக்கு பிடிச்ச ஆள் தானே அப்படின்னு சொல்லவுமே ஜங்குக்கு செம்ம காண்டாயிருது. அப்படியே ஜாக்சனை பஞ்ச் பண்ண அவன் அப்படியே கீழே போய் விழுகிறான். பார்த்தா என்னடா சொன்ன? ஆ மயிறு, வேற ஏதாவது பேசி என்னை ஒழுங்கு மரியாதையாக ஜெயிக்க முடியுதான்னு பாடுறா. எல்லா நீள் தோத்துட்டு இப்போ என்ன பேசுறதுன்னு தெரியாம என் வீக்னஸ்ல அடிக்கிறியா? டேய், இந்த காலேஜில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் உன் வீக்னஸ் என்னன்னு. அத்தா நீ பேசிக்கிட்டே இருயல்ல, இறா உன் மூஞ்சிய உன் கண்ணாடியில் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். டேய் டேய் ஜங்குகா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கடா. டேய் எந்திரா. டேய் அடங்குங்கடா, எனக்கு இவனை பார்த்தாலே எச்ச குதியா வருது. டேய் இறா, உனக்கு இருக்கு. இவ்வளோ கோவப்படுறியே, இவ்வளோ நாள் க்ரஷ்னு சுற்றுற, அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்ல வேண்டியதுதானா அப்படின்னு நான் சொல்லவுமே ஜங்குக்கு அப்படியே ஆஃப் ஆகிடுறான். இப்போ என்னடா சொன்னேன்? அதான்டா, போய் சொல்ல வேண்டியது தானே அவட்ட, நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் சொல்லலை? ஆ நான் பேச்சே இல்லை. டேய் ஜங்கு, நீ என்ன தான் அடித்தாலும் உன்னை இதில் ஈஸியாக அடிச்சிடலாம் போலியே. அத்தா வேணும்னே பண்ணுறல ஜாக்ஸா, என்னை நீ செத்துட்டடா. ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். டேய் ஜங்குகே, சொன்னா கேள்றா. டேய் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கங்கிற, போய் அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க. ஜங்கு டேய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஜாக்சன் ஃப்ரெண்டு தானே நீங்களாம், பிடிச்சி இழுங்கடா உன்னை. ஆ சரிண்ணா. ஐயோ அண்ணா, ஜாக்சனை விடுங்க. அத்தா பேசிக்கிட்டே நிற்கிறானுங்க. டேய் ஜின்னா என்னடா பண்ணுறது? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அவன் பாரு எப்படி அடிச்சிட்டு இருக்கானு. டேய் டேய் ஜங்கு, நம்ம போனாதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ஸும் ஜிம்மனும் அப்படியே ஒன்று பிடிச்சி இழுக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் அவன் சுத்தமாக விடுற மாதிரியே இல்லை. ஜாக்சனை போட்டு செம்ம வெறியெல்லாம் ஆற்றிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் வாய்ஸ் கேட்ட உடனே ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக்கா, திரும்ப சண்டை போட்டுட்ருக்கியா நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அது எந்திரா. டேய் நான் விடுறா. நான் வந்துட்டாளா? போ போ. டேய் ஜாக்ஸா சொல்லு, நான் உன்ன அடிச்சனா? ஆ ஜங்குக், அவன் மூஞ்சை பாரு, பார்த்தாலே தெரியுது ரத்தம் வடியுது ஜங்குக் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை அடிக்கல, அது தக்காளி சாஸ். டேய் வெக்கமே இல்லாமல் இப்படி புழுகிறியே, எப்படிரா ஜங்குகா? டேய் சொல்கிறா, நான் அடிக்கலன்னு சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, சொல்கிறா. இல்லை அவன் ஒன்றும் என்ன அடிக்கல, நானாக தான் கீழே இருந்துட்டேன். ஆனால் போய் சொல்லாதீங்க, இங்கே பாருங்க. இப்போதைக்கு நீ அவன் பக்கத்தில் போயிட்டுருக்க, நான் தான் சொல்கிறேன்ல, நான் நம்ப மாட்டியா? ஆனால் நீ பண்ணியிருக்கிறது பார்த்தா நான் நம்படி, நான் அடிக்கல. டேய் பச்சையா புழுகிறான்டா, தக்காளி சாசாமா, அவனே கீழே இருந்துட்டானாமா. டேய் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு பாடுறா. ஆமாண்டா, அமைதியாடுறா சின்ஸ், நீ பேசுறதெல்லாம் கேட்டுச்சுன்னு வச்சுக்கோ வாயினுக்கு, அப்புறம் ஜங்குகனோட எல்லாத்தையும் அறுத்து போட்டுருவான். ஆமால, சரி சரி. ஜங்குக், நீ போய் சொல்கிறல்ல, அவர் பயந்துக்கிட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. நீ போ, நீ என்கிட்ட பேசாத, சண்டை போடாத, இப்படிலாம் பண்ணாத. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் உன்கிட்ட, ஆனால் நீ ஒரு டைம் கூட கேட்கறதில்ல. என் பேச்சே நீ கேட்கறதில்ல, ஆனால் நீ சொல்கிறது மட்டும் நான் கேட்கணும். அவன்கிட்ட பேசாதுன்னு சொன்னால் நான் பேசக்கூடாது, இவ கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நான் இருக்கக்கூடாது. ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒன்று சொன்னால் நீ கேட்க மாட்டேல்ல. நீ போ, நீ விடு. வயன் பெத்துக்கிட்டு இப்படி கோவப்பட்டு போற? டேய் கோச்சிக்கிட்டாடா, நான் போகிறேன். எப்படியோ போவதானே தெரியும், அவன் முந்தானையா பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் அப்படியே சொல்கிறான். ஜங்குக்கு அதெல்லாம் கேட்காம அப்படியே உங்கள் பின்னாடியே ஓடி வரான். நான் தான் சொல்கிறேன்ல, நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை திருப்புறான். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி கோச்சிட்டு போற சொல்லு. நீ பாரு ஜங்குக், அந்த அண்ணாவை பார்க்கறக்கே பயமாக இருந்தது. அப்படி ரத்தம் ஒழுகிற அளவுக்கா யாராச்சும் அடிப்பாங்க? அப்படி என்ன கோவம் அவர் மேலே உனக்கு? அது அவனை பற்றி தப்பாக பேசினான். சரி, என்னை பற்றி தானே தப்பாக பேசினாங்க, அதுக்கே நீ இப்படி அடிச்ச?
நான் பற்றி தப்பாக பேசினா நான் தாண்டி அடிக்கணும், வேற யார் அடிப்பா சொல்லு? நான் தான் உனக்காக எல்லாமே பண்ணுவேன், புரியுதா? அப்படின்ட்டு அவங்க க்ளோஸ்அப்பில் வந்து சொல்லவும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது, பட் ஆனால் நீங்கள் வெளியே காமிச்சிக்கல. இருந்தாலும் எப்படியா? வேண்டாம், யாரையும் அடிக்காத. அப்படி தான் அடிப்பேன். உன்னை பற்றி தப்பாக பேசினா அடிப்பேன், புரியுதா? நான் அடிப்பேன். சரி சங்குக்கா வேண்டாம். சங்குக்குமா விடு, புரியுது. நீ இதுக்கப்புறம் அடிக்காதுன்னா பாரு, ரொம்ப கோவப்படாதுடா, உனக்கு தான் அப்புறம் பிபிலாம் ஏறும். என்னன்னா அவ்வளோ சப்பன்னு நினச்சிட்டியா? பிபிலாம் ஏறுறதுக்கு நான் என்ன 40 வயசு 50 வயசு கிளவனா? இந்த காலேஜ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்னா அது நீ என்ன சொல்லலாம்? எனக்கு அப்படிலாம் ஏறாதுடி, அதான் நீ இருக்கியே. நான் இருந்தா கோவம் கம்மியாகுமா? ஆகுதே, எப்படின்னு தெரில. ஆனால் நீ கூட இருந்தா நான் அப்படியே ஒரு நல்ல பையனாக மாறிடுறேன். சரி தள்ள. நான் அதுக்கு தள்ளணும்? நம்ம எப்பயும் போல தானே பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளு. சரி, நீ எதுக்கு அங்கே வந்த? நானே கிளாஸ்க்கு வரலான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிச்சி அப்படியே நிற்க வச்சிட்டானுங்க. ஓ, நான் உன்னை கிளாஸ்க்கு கூப்பிடலான் தான் வந்தேன். சரி நீ தள்ளு, நான் கிளாஸ்க்கு கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போனா எப்படி? கூப்பிட்டு போ. சரி நீ வா. நீ கூப்பிட்டு போ. நான் சங்குக்கா உன்னை திருத்தவே முடியாதுடா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறீங்க. நீங்க அவனை கிளாஸ்க்கு இழுத்துட்டு போயிட்டு, சங்கு ஒழுங்கா படிக்கணும் சரியா? நான் என்னைக்காவது லோஸ்ட் மார்க் வாங்கி நீ பார்த்துருக்க? அதெல்லாம் நல்லா படிப்பேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே வந்து உங்க பக்கத்துல உட்காடுறான். அதான் நீ இருக்கியே, அப்புறம் எனக்கு என்ன கவலை? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் அனுப்பிச்சிடுறி. சங்கு, நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் உனக்கு அனுப்பவே மாட்டேன் பாரு. நீ கிளாஸஸ்லாம் இப்போ ரொம்ப ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆமாம், நீயே படிச்சுக்கோ. நாடி இப்படி சொல்லிட்ட? அவன் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. அதுக்கு ஏன் இவ்வளோ க்ளோஸாக வர? தள்ளிப்போ. அதனாலாம் தள்ளி போக முடியாது. நீ தள்ளி போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். எனக்கு தோணுச்சுனா தான் நான் போவேன். சங்குக்கா தள்ளி போட, யாராச்சும் தப்பா நினைச்சிட போறாங்க. நினச்சிட்டு போட்டும். நீ ஏன்டி இப்படி இருக்க? நான் எவ்வளோ ஜாலியாக இருக்கேன். நான் மாதிரி இரு, எல்லாத்துக்கும் பயப்படாதுன்னா. நான் உன் கூட இருக்கேன்ல, எதுக்கும் பயப்படக்கூடாது. டேய் ஜங்குகே, நாடா வந்தோடனே ஆரம்பிச்சிட்டியா? சின்சன்னா, நீங்க அவனோட ஃப்ரெண்டு தானே, எப்படி தப்பா பேசுறீங்க? ஐயோ வாயினே, ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். டேய், நான் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டுரா, உனக்கு தெரியாது. ஆமாண்டா, எனக்கு தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும். டேய் பின்னாடி வாடா. ஆயினையும் வாயினு இருக்கும்போது பின்னாடி வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் கிளாஸ் கட்டடிக்க பார்ப்பீங்க, நான் ஒயின் கூட உட்காந்து நல்ல பையனா படிப்பேன். நான் அது நல்ல பையனா? டேய் உன் வாயில என் பெண்ணாயில விட்டு ஆட்ட. டேய் ஜங்குகா, சரிடா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சு ஜிம்னா அவனை பார்த்து பேசிட்டு அப்படியே அவங்க பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. அண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக அங்கே ப்ரொஃபஸரும் வந்துடுறாரு. அங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் தனித்தனியாக தான் உட்காந்துருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக் அவன் எப்பயுமே அவங்க பக்கத்தில் தான் உட்காருவான். குட் மார்னிங் கிளாஸ். ஆமாம், இங்கே ஒருத்தருக்கு மட்டும் கிளாஸ் என்ன விதி விலகா? எல்லாரும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனியாக தானே உட்காந்துருக்காங்க. ஜங்குக், என்ன நீ வேணா ஒயின் மடியில் உட்காந்துக்கிறியா? சார், முடிஞ்சா உட்காருவேன், ஆனால் கிளாஸ் என்விரான்மெண்ட்டை பாதிக்குங்கிற காரணத்துக்காக தான் எப்படி பக்கத்தில் உட்காந்துருக்கேன். ஜங்குக், என்ன ப்ரொஃபஸர் கிட்ட இப்படி தான் பேசுவியா? அவன் ஏதாவது நல்லா தான் பேசுகிறானா? அவன் பாரு இப்படி பேசுகிறான்னு. யார் இப்படி பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட அப்படி தான் இருக்க முடியும். நீ அமைதியாரி. ஜங்குக்கா வேணாண்டா. சார் சொல்லுங்க. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே கேட்கல. ஜங்குக் போய் பாய்ஸ் கூட உட்காரு. சார், நான் சார் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு இந்த ஜென்ரேஷனில் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு பிரித்து பேசுகிறீங்க. ஜெண்டர் அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்கிறனால தான் எங்களுக்கு பசங்க பொண்ணுங்கும்போது பொண்ணுங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, பொண்ணுங்களுக்கு பசங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு.
இதெல்லாம் நார்மல். ஆனால் அவங்களோட மென்டாலிட்டி தான் அப்படி இல்லை. ஜங்குக் சொன்ன மாதிரி கிளாஸ் என்விரான்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கணும். போறியா? போடா சொட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பாய்ஸ் டெஸ்கில் தான் உட்காந்துட்டு அப்படியே ப்ரொஃபஸரை பார்க்காம உங்களையே பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அப்படியே கிளாஸ் முடியுது. நீங்களும் ஜங்குக்கும் கேன்டீனுக்கு போகிறீங்க. அப்படியே பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இப்படிலாம். வைனே, உனக்கு தெரியாது, ஜங்குவோட வீட்டுக்கு அன்னைக்கு போகிறோம். பார்த்தா அவனோட அம்மனமான ஒரு ஃபோட்டோவை அப்படியே மாலை மாதிரி போட்டிருக்காங்க. டேய், நீ அடங்கவே மாட்டியா? அமைதியாக வர்றா. என்ன ஜங்கு, என்ன சொல்கிறான் அவன்? ட்ரெஸ்ஸே போடாமல் ஃபோட்டோ ஷூட் எடுத்தியா? ஏய், அது சின்ன வயசுலடி. அதில் இல்லை, ஜங்குகோட குஞ்சு எவ்வளோ குட்டியாக இருந்ததுன்னு பார்த்தியாடா ஜிம்னா? டேய், அடங்குறியா? சீ ஜங்கு, கொஞ்சம் சாணி சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை ஃபன் பண்ணிட்டு அப்படியே சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது, டேய் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்களா? நான் வைன்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்கு. ஏன்டா, நல்லா சிரிச்சு தானே பேசிட்டு வந்துட்டுருக்கோம். ஆமாம்ல. டேய் ஏன்டா? டேய் ஜிம்னா போடா. சின்ஸ் போ. எப்பயுமே இப்படிதான்டா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சு ஜிம்முன்னு முன்னாடி போயிடுறாங்க. அப்போது வைனோட கையை அப்படியே அவன் இழுத்து பிடிச்சி, ஏய் நான் அவனுக்கு குஞ்சு சாடி. அவனுக்கு தான் ஏதோ சொல்லிட்டு வந்துட்டுருக்கானுங்கன்னு நீயும் அப்படியே பண்ணுறல்ல. ஜங்கு, இல்லைடா, அது காமெடியாக இருந்தது. நீ கொஞ்சம் தாண்டா. இப்போ நீ அப்படிதான் இருக்க, குட்டி பையனாட்ட. குட்டி பையனா? நான் அவனுக்கு குட்டி பையனா? ஏய், எப்படிலாம் அசிங்கப்பட்டினேன்னு வச்சுக்கோவேன், காலேஜுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன்டி, அப்படியே அவுத்து காட்டிடுவேன். என்னது? கவலைப்படாத, எல்லாத்துக்கும் முன்னாடிலாம் இல்லை, உன் முன்னாடி மட்டும். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே விங் பண்ணிட்டு முன்னாடி போகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஷாக்டாக அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே நின்றுட்டு இருக்க போறியா இல்லை? வரேன் வரேன். ஐயோ, என்ன இவன் இப்படி இப்படி சடனாக சொல்லிட்டான்? சே, வயன் அதை பற்றியே யோசிக்காத. வயன் யோசிக்காத நம்ம மைண்டு வர அங்கே போகுதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே கேன்டீன்குள்ளார போனால் உங்கள் டெஸ்கில் ஆல்ரெடி ஜாக்சனோட கேங் வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஜாக்சனோட மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே கட்டு போட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். ஜங்குக்கு அவனை பார்த்துட்டு, நாடா திரும்ப வாங்கணும்னு வந்துட்ட போல. டேய் ஜங்குக்கு, வாயின் இருக்கும்போது நீ அடிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்படி பொட்டையாட்டம் வந்து முன்னாடி நின்றுட்டுறியா வாயின் இருக்கும்போது? சேக்கேங்க, என்ன நடக்குது? ஆமா வைன்னு, நீ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உன்கிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி நான் பசங்க கூட பேசும்போது வந்து நிற்காதுன்னு. சேக்கே, நம்ம கேன்டீனுக்கு சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கோம். பாரு, சின்சனா ஜிமன் நீ நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தானே வந்திருக்கோம். தெரியுது. டேய் எந்திரா, அது எங்களோட சீட்டு அப்படின்ட்டு நம்ம ஜிமன் முன்னாடி வந்து சொல்கிறான். தெரியுது, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சுக்குவோம். வைன், உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்துருக்கோம். அவளை எதுக்குடா பார்க்குறீங்க? என்னன்னு என்கிட்ட முல்ல சொல்லு. ஐயா வந்துட்டாருப்பா கடப்பாரு. டேய் ஜங்குகா, நான் பேச வந்தது வைன்கிட்ட, நீ தள்ளு. நான் வைன்கிட்ட பேசிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். நோ ஆஃபென்ஸ்னா நோ ஆஃபென்ஸ். ஏன்னா வைனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுல்ல. டேய் ஜாக்ஸா, வேணும்னே பண்ணுற, வேணாம். ஐயோ அன்னைக்கு வேணுமே. நீ இப்படி வைன்னு சுற்றினா நான் என்ன பண்ணுறது? உன் மேலே எனக்கு எவ்வளோ கிறிஸ்து தெரியுமா? அத்தா வேணும்னே பண்ணுறல அப்படின்னு அவன் முன்னாடி போக சின்ஸ் பிடிச்சி இழுக்கிறான். டே மச்சான், வேணாம், நீ தான் கட்சியில் ரெக்ரெட் பண்ணுவ, வேணாடா. என்ன ஆச்சு? என்கிட்ட என்ன சொல்லணும் ஜாக்சன் அண்ணா? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த பையனை தெரியுமா உனக்கு? அப்படின்ட்டு ஒரு பையனை காட்டினா அங்கே மார்க் தான் நிற்கிறான். மார்க் ரொம்ப நல்ல பையன், உங்ககிட்ட நல்லா பேசுவான். ஆனால் ஜங்குக்கு வந்தால் மட்டும் அப்படியே அங்கேருந்து கலந்து ஓடிடுவான். அது ஏன்னு உங்களுக்கு இப்போ வரைக்குமே தெரியாது. இந்த பையன் அவங்ககிட்ட என்னமோ சொல்லணுமா, ரொம்ப நாளாக சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. இப்போது அந்த பையனுக்கு நான் தான் சத்தியமித்ரா கொடுத்து தெம்பா இருங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கேன். வயன் என்னன்னு கேளு.
கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டே ஜங்குக்கை பார்க்குறான். நம்ம மார்க் ரொம்ப பயந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அங்கே கொல்ல வரல நின்றுட்டு இருக்கான். அப்படி கண்ணெல்லாம் சவந்து போய், மார்க் என்ன சொல்லு, என்ன சொல்லணும்? அது வயன் உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே ஒன்று நான் போயிருக்கேன். சீராக சொல்லி முடுறா, கிளம்பணும், நிறையா வேலை இருக்குது. சரிங்க ஜாக்சன் அண்ணா. வயன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிக்குமா? ஐ லவ் யூ அப்படின்னு அவன் சொல்லவுமே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்போ ஜங்குக்கை தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்கவே இல்லை. அவனோட ஐஸெல்லாம் செம்ம ரெட் ஆயிடுச்சு. அவன் கண்ணெல்லாம் பழுத்து போய் அப்படியே நின்றுட்டுருக்கான். அவன் கையை அப்படியே முறுக்கிட்டு அங்கே சின்ஸ்க்கும் ஜிமனுக்கும் செம்ம அப்படியே ஷாக்டாக நின்றுட்டுருக்காங்க. டே மச்சான், இப்போ வேணாண்டா, அவன் அப்புறமேல் பார்த்திக்கலாம், எதுவும் ட்ரிகர் ஆகிட்டு பண்ணிட்டுருக்காத அப்படின்ட்டு நம்ம ஜிமன் ஜங்குக்கோட காதில் அப்படியே ஓதிட்டு இருக்கான். இதுதான் வாயினே ரொம்ப நாளாக சொல்லணும்னு நம்ம அம்மாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். உனக்கு அவனை பிடிக்குமா? எனக்கு எப்பாருமா யோசிச்சு சொல்லினா, இத்தனை பேர்த்து முன்னாடி, அதுவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜங்கு, அவன் முன்னாடி சொல்லியிருக்கான் மார்க். எவ்வளோ தைரியம் இருக்குன்னு எல்லாம் யோசிச்சு பார்த்து சொல்லினா, எல்லாரும் இருக்காங்க பாரு, எல்லாரும் உன்னதான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த ஒட்டுமொத்த கேன்டீனுமே உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வயன், நீ இப்போ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ அப்ப டேய் அப்படின்னு மார்க் சொல்லக்குள்ள அப்படியே ஜாக்சனோட தலையை தட்டி, டேய் எப்போ கேள்றா, எப்போ கேளு, நம்மளுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை மாமே. லக்காய் ஆமாண்ணே, இவங்க முஞ்சே பார்த்துக்கிட்டே வரைக்க முடியும், நம்மளுக்கு எவ்வளவோ வில்லன்ஸ் இருக்கானுங்க அப்படின்ட்டு வேணும்னே பேசுகிறான். இல்லை மார்க், அது ஏமா இல்லை ஆமான்னு இழுத்துக்கிட்டு, ஆமாவா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அது மட்டும் சொல்லு. இல்லை மார்க், உன்னை எனக்கு பிடிக்கும். பிடிக்குமா? இல்லை ஆனால் பிடிக்குமாமே. இதுக்கு மேலாம் நீ பேசக்கூடாது. பிடிக்குமா டே மார்க், பிடிக்குமா? இதுக்கப்புறம் அவ தான் உன் ஆள், சரியா? டேய் பார்ட்டியை கொடுத்துங்கடா மார்க், ட்ரீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் இன்னும் அதை அப்படியே எலவேட் பண்ணுறான். நீங்கள் உன்னை எனக்கு பிடிக்கும், பட் ஆனால் ஜங்குக்கு அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் ஆனால் அந்த பாதி வேர்டை மட்டும் கேட்டுட்டு ஜாக்சன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான். டேய் அவ்வளோதான், வாய்னதுக்கு அப்புறம் எங்கள் ஆள், டே மார்கே அப்படின்னு சொல்லவுமே மார்க் அப்படியே பயந்துக்கிட்டு வைனை அப்படியே பிடிச்சி இழுத்து அவன் ஷோல்டரோட கையை போட்டுக்கிறான். ஜங்குக்கு இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி வெறி ஆகுது. அவன் அப்படியே வைனை பார்க்குறான். உனக்கு அவனை பிடிச்சிருக்குல்ல? உனக்கு அவனை பிடிச்சிருக்கு, சரிடி, இதுக்கப்புறம் உன் ஆளோட ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடுறான். டேய் ஜங்குகா கோவப்படாதுடா, டேய் என்னன்னு கேட்போண்டா, வைனப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், டேய் ஜங்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சு ஜிம்னு அவன் பின்னாடி ஓடினான். சின்ஸ் அவன் அப்படியே தள்ளி விட்டுட்டு, இதுக்கு மேலே என்னடா கேட்கணும்? அவங்க அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி மார்க் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறா, வேற என்ன கேட்கணுங்கிற அங்கேயே நின்றுட்டு அவன் ஏன் முன்னாடியே அவள் ஷோல்டர் மேலே கையை போடுறான். அத்தா பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா? என்னால் பார்த்துட்டுலாம் நிற்க முடியாது, நான் அவ்வளோ ஒன்றும் சொம்ப கிடையாதுன்னா நான் போகிறேன். டேய் ஜங்குகா காம் டவுன்ரா. வைனை தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுவோம். ஆமாம், இவ்வளோ நாள் நீ ஃப்ரெண்டு சுற்றினல, சொல்லியிருக்கலாம்ல எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு மட்டும் அத்தா தைரியமே வரலடா, எப்படின்னு தெரில, அதுக்கு மட்டும் தைரியமே வரல. நான் பண்ண சொல்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு கிறுக்கு மாதிரி சொல்லி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போ கெட்டு போக சொல்கிறியா? சொல்கிறா? முடியாது, அதனால தான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் நான் கொடுக்குற ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவளே வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான்னு நினச்சேன். ஆனால் அவள் அப்படி சொல்லலை. அவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. டே மச்சான், அப்படிலாம் இருக்காதுடா, அவள் உன்னை எப்படி பார்க்குறான்னு நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். டே ஜிமினா வேணா, இதுக்கு மேலே ஏற்றி விடாது என்ன, ஆல்ரெடி குஜ்லி மஸ்து பண்ண மாதிரி தான் நான் இருக்கேன்.
டேய் டேய் என்னடா? சரி என்ன இப்போ நீ ரொம்ப சேடாக இருக்க அதானே? வா, அவனுங்க பார்ட்டி பண்ணுறானுங்களோ இல்லையோ, நம்ம இப்போ சூப் பார்ட்டி பண்ணலாம். வா, மொட்டை மாடி பார்ட்டி பண்ணலாம். டேய் விடுங்கடா, தனியாக இருக்கணும். டேய் மச்சான், இதெல்லாம் நம்ம கூட்டத்தில் செட்டே ஆகாதுன்னா. வாடா. எது எடுத்தாலும் அக்குனா மட்டாட்டா தான். ஏன்டா ஜிம்னே, கரெக்டா? ஆமாம் மச்சான், கரெக்டு தான். டேய் ஜங்கு வாடா. டேய் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. டேய் ஜங்குகா, என்னடா ஓப்பனிங் மாறி வருது? கீழே தானே நீ ஒன்று ஊற்றுவ, கண்ணில் இருந்தெல்லாம் ஒன்றுக்கு வருது. ஐயோ டேய், பையனை அழுக வச்சிட்டாங்கடா. டேய் அவனே ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கான், ஏன்டா நீ வேற? அமைதியாடுறா சின்சா. டேய் ஜங்கு பேசிக்கலாம்டா, பையன் என்னைக்கா இருந்தாலும் உனக்கு தான், சரியா? அவங்க 2 பேரும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்கன்னு நாங்கள் பார்த்துட்றோம், நம்ம பார்த்துடலாம், சரியா? வாடா. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முனும் சின்சாவனை கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே பைக்கில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த சைட் நீங்கள் ஜங்குக்கு போன உடனே மார்க் அப்படியே தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருங்க, நான் சொல்ல வந்ததை முழுசாக சொல்ல விடுங்க. மார்க், எனக்கு ஒன்று பிடிக்கும், பட் ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்ட் தான். எனக்கு ஜங்குக்க பிடிச்சிருக்கு. ஐயா, என்ன கதையா இருக்குது? ஜங்குக உனக்கு பிடிச்சிருக்கா வயன்? ஆமாம், எனக்கு ஜங்குக்கு தான் பிடிக்கும், நான் அதனால தான் அவன் கூடயே இருக்கேன். இல்லை மார்க், நம்மளுக்கு செட் ஆகாது. எனக்கு தெரியும் வயன், இவங்கெல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணனால தான் நான் வந்து உங்ககிட்ட அப்படி சொன்னேன். இல்லை மார்க், உனக்கு தெரியும் இல்லை? தெரியும், அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வரும்போது அப்போவே நான் எல்லாம் பார்த்துட்டேன். நாடா பார்த்த? வைனா முழுசா பார்த்துட்டியா? டேய் ஜங்குக்கு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டுங்கடா. நான் அமைதியாக இருங்க. வயன் ஜங்குக ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறா, அது எனக்கு நல்லாவே தெரியும். வயன், நீ ஜங்குகிட்ட போய் பேசு. அத்தா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? உனக்கு காசு கொடுத்து டா பிச்சை எடுக்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ணி உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா எங்கள் முன்னாடியே ஜங்குக்கு சொம்பு தூக்குற நீ. டேய் உன்னை பொழந்து கட்டுங்கடா அப்படின்னு ஜாக்சன் சொல்ல, மார்க், நான் ஜங்கு கிட்ட பேசிட்டு உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நீ கவலைப்படாத. வைன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கான். மார்க் எல்லாம் அடிக்கிறாங்க, பட் ஆனால் உங்களுக்கு மனசே கேட்கல, அங்கேருந்து போகவும் மனசு இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஜங்குக் தேடி தான் அப்படியே ஓடுறீங்க வெளியே. பார்த்தா நம்ம ஜங்குக், சின்ஸ், ஜிமின் எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, உங்களுக்கும் மனசே கேட்கல. இந்த சைடு நம்ம ஜிமின், டே மச்சான், இதுக்கு மேலே குடிக்காதுடா. அவ்வளோதான், உனக்கு போதை தலைக்கு மேலே ஏறிடுச்சு, மட்டையாயிருவ. டே ஜங்குகா, இது எவ்வளோன்னு சொல்லு. ஆமாம், இதுக்கு மேலே குடிக்காத. டேய் ஜிமினா, அந்த பாட்டில் எனக்கு பாஸ் பண்ணு. டேய் இறா, நான் குடிச்சிக்கிறேன். அப்போது குடி போதைக்காக தான் என்னை குடிக்க வேணான்னு சொல்கிறீங்கள? நீங்களும் இப்படி இருக்கீங்களேடா. எல்லாரும் நீங்கள் ஏமாத்துறீங்கள, நம்ம வச்ச ஃபீலிங்ஸ் கொடுத்து ஏமாத்துறீங்க. எல்லாரும்லாம் இல்லைடா, வாயின்றியால அவ மட்டும் தாண்டான்னு எப்படி ஏமாத்துறா. டேய் ஜங்குகா, விட்றா, பார்த்திக்கலாம். நாடா அப்பாவை சொல்கிற, அவளுக்கும் மார்க்குக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஜங்குகின்னு பேர் வைப்பா, இல்லை ஜங்குக்னு பேர் வைப்பா. அதை பார்க்க சொல்கிறியா? டேய் வச்சான், அவனுக்கு அந்தளவுக்குலாம் ஆசரியா வச்சான். டேய் சின்சா, அறுத்துருவேண்ணா. டேய் முதல்ல இரு 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 எந்திரிக்க முடியல. மச்சான் இரு. இது எவ்வளோடா? எதுடா? டேய் நான் விரல்ல எவ்வளோ விரல் வச்சிருக்கேன் சொல்லு. நான் 20 புல்லட் வச்சிருக்கியா? டேய் இல்லை மச்சான், இது எவ்வளோன்னு சொல்லு, கண்ணு ஊத்து பார்த்து சொல்லு. நாடா 6 மச்சான், நீ நிஜமாலுமே குடிச்சிருக்கடா, குடிச்சிருக்க. 5 விரல் தான்டா, எனக்கு 6 விரல்லாம் கிடையாது. ஒரு கையை காட்டினா எப்படா 6 வரும்? டேய் அவன் குடிச்சிருக்கான்டா. அத்தா ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண மாதிரி சிரிக்கிறான் பாரு.
ஆ சரிங்க விஞ்ஞானி, கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லி அவனும் சிரிக்கிறான். டேய் எனக்கு ஒயனை பார்க்கணுண்டா. டேய் மச்சான், சாயங்காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய் இவன் சாயங்காலம்னு சொன்னால் காலையிலன்னு அர்த்தம்டா மச்சான். அப்போ காலையில் ஆயிடுச்சுடா. டேய் சின்சா அமைதியாக இருறா. ஜங்குக்கு அப்படியே தள்ளாடிக்கிட்டே எந்திரிச்சு, டேய் பாருங்க, நான் அவகிட்ட போய் பேசணும். எப்போன்னெலாம் எனக்கு தெரில, ஆனால் எப்போ நான் போய் அவகிட்ட பேசுவேன். ஆமாம் ஒயன் வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த பாட்டிலில் ட்ரிங்க் அப்படியே குடிச்சிட்டு அவன் அப்படியே அங்கே தள்ளாடிக்கிட்டே வெளியே போகிறான். டேய் எங்கடா போகிறான்? டேய் குழந்தைக்கு டைப்பர் வாங்க போயிருக்கான்டா. குழந்தைக்கு டைப்பரா? என்னடா ஜங்குக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்குள்ள குழந்தையா? யார் பொண்டாட்டி? டா நம்ம ஜாக்சன் தான். ஐயோ மொரட்டு காம்பினேஷன்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஓட்ட தெரியாமல் பைக்கை அப்படியே ஒரு மாதிரி வளைச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கான். பட் ஆனால் அவனோட தாட்டில் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ரொம்ப நேரம் டைம் போயிருந்துருக்கும். இப்போது லைக் பார்த்தா கொஞ்சம் நைட்டே ஆயிருந்திருக்கும். நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஜங்குக்கு நிறையா கால் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் ஆனால் அவன் நல்லா குடிச்சிருக்கிறனால அவன் காலே எடுத்துருந்துருக்க மாட்டான். நீங்கள் ஒரு மாதிரி சேடாக போயிட்டு வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் ரூமில் தான் அப்படியே பெட்டில் உட்காண்ட்ருக்கீங்க. ஜங்குக்கா, நான் சொல்கிறதுக்குள்ள அவ்வளோ கோவப்பட்டு போயிட்டேன்ல. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என் ஃபோன் பாஸ்வேர்ட் கூட உன்னோட பர்த் இயர் தான், 1997. அதுதான் எனக்கு எல்லாமே நீ தான் ஜங்கு. ஆனால் இது உன்கிட்ட சொல்கிறதுக்குள்ளார நீ போயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு பிடிக்காதுல்ல. முன்ன மாதிரி என் கூட இருக்கவே மாட்டேன்ல. நான் உன்கிட்ட நிறையா பேசணும், நிறையா விஷயம் சொல்லணும். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஜங்கு. நீ என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்கிற. உன்னோட ஒரு தாட் அது இருந்தால் போதும், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா? என்னை இந்த அளவுக்கு யாருமே ஹாப்பியாக கம்ஃபர்ட்டிங்காக வச்சுக்கிட்டதே இல்லை. ஒருத்தங்களோட நினப்பு அது மட்டுமே இருந்தால் ஒருத்தங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு காதலை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு காதல் தான் நீ. அது உன்னால் புரிஞ்சுக்க முடியாதா? நான் சொன்னாதானே உன்னால் புரிஞ்சுக்க முடியும். வயன் என்ன இன்னும் ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு? அம்மா தூங்குறேம்மா, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோட வாய்ஸ் தான் கீழே இருந்து கேட்குது. நீங்கள் அவங்களோட வாய்ஸ் கேட்ட உடனே அப்படியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. இந்த சைடு ஜங்குக்கு, இப்போ என்ன பண்ணுறது? வயனோட வீட்டு அதுவும் இப்படி தலைகால் புரியாமல் குடிச்சிட்டு போனால் அவங்க அம்மா அப்பா என்னை பற்றி தப்பாக நினைக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த வீட்டோட ஃப்யூச்சர் மருமக எப்படி வந்தா நல்லாவே இருக்காதே. என்ன பண்ணலாம்? வயனை வேற பார்க்கணுமே. வயன் என்ன பண்ணுறது? விண்டோ வழியாக ஏறி வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு அப்படியே பேக் சைடில் மேலே அப்படியே ஏறிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் எதுவுமே தெரியாமல், ஜங்கு நாளைக்கு நான் உன்கிட்ட பேசினா நீ என்ன பாப்பியா? முதல்ல என்ன பேசுவேன்னு கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படி திரும்பி படுக்கும்போது உங்கள் விண்டோ சைடில் ஏதோ ஒரு ஷேடோ தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. யார்? திருடனா இருக்குமோ? அம்மா அம்மா சொல்லி கத்திருவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த விண்டோலேருந்து ஏதோ நாக் கேட்குது. வயன் கதவை திறடி. நான் தெரியாதனமா அங்கிளோட ரூமுக்கு போயிட்டோமோ, அதனால தான் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்களா என்ன? வயன் கதவை திறடி, உன்னை பார்க்கணும். என்ன வாமிட் வர மாதிரி இருக்கே. இது எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். உனக்கு இருக்குடி பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே பயந்துட்டு, இப்போ விண்டோவை திறக்கலாமா வேண்டாமா? யாராக இருக்கும் அது? வயன் நீ திறந்துட்டு வேறு யாராவது இருந்தால் நங்குன்னு இப்படி ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு உடச்சிரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அப்படியே விண்டோவை லேசாக திறக்கிறீங்க.
அப்போ கரெக்டாக ஜங்குக்கோட கை அப்படியே உள்ளே வருது. நீங்கள் அதில் இருக்கிற டேட்டூவை பார்த்துட்டு ஜங்கு அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறீங்க. நான் தான் திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா உனக்கு அப்படின்ட்டு அவன் ஐஸை கூட திறக்க முடியாமல் அவன் ஒரு மாதிரி அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு என்னாச்சு? நீ உள்ள வா. ஐம் ஆல் ரைட். ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே தள்ளாடிக்கிட்டே நிற்கிறான். நீங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு, ஜங்குக் இப்போ எதுக்கு இங்கே வந்த? அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லக்குள்ள ஜங்குக் அப்படியே உங்களோட வேஸ்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக் என்னாச்சு? நீ குடிச்சிருக்கியா? அவன் அப்படியே உங்கள் லிப்ஸ் அவன் இயர்ஸ் கிட்ட ரொம்ப க்ளோஸாக வச்சு, பார்த்தா தெரியல அப்படின்னு அவன் ரொம்ப ட்ரங்க் அண்ட் ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் வைட் ஐஸில் அவனை பார்க்குறீங்க. ஜங்குக் இப்போ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தேன்னு சொன்னாதான் வரணுமா? ஆமாம், கேன்டீனில் என்னமோ ஆச்சு. அது அது பேசுறதுக்கு தான் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்படியே ஜங்குக் உங்களை அப்படியே தூக்கி உங்கள் பெட்டில் போடுறான். ஜங்குக் என்ன இதெல்லாம்? நீ பண்ணுறதே ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அப்படியே உங்களை ஹோவர் பண்ணுறான். இல்லை சொல்லணும், இல்லை செய்யணும். செய்யணும். நீ ஒன்று செய்யணும். ஜங்குக் என்ன என்ன சொல்ற? ஜங்குக் நீ குடிச்சிருக்க, நீ மறந்துடுவ. எதுவாக இருந்தாலும் நான் இப்போ சொன்னா நீ கிளம்பு. நல்லா இப்போ கிளம்ப முடியாது. உன்னை பார்க்கணும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க இருந்து இங்கே வந்துருக்கேன். நல்லா முடியாது. ஜங்குக்கா போடா வெளியே. வெளியே அம்மாக்கு தெரிஞ்சது. ஜங்குக் 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 முதல்ல விட ஜங்குக் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஜங்குக் அப்படியே உங்களை ஆஃப் ஐஸில் பார்க்குறான். உனக்கு யாரை பிடிச்சிருக்கு? உனக்கு மார்க்க பிடிச்சிருக்கா? சொல்றி. அப்போ இவ்வளோ நாள் என் கூட இருந்ததெல்லாம் நான் எப்படி இருந்தேன்? ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம், பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு இருந்ததெல்லாம் சொல்றி. அது ஜங்குக் பாருவேன், ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப க்ளோஸாக பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க முடியாதுன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டாலாம் இருக்க முடியாது. பெஸ்டி மயிறு கூட எப்படி வரும் தெரியுமா? ரொம்ப க்ளோஸாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் நார்மலாக ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக வைக்கணும்னு தோணாது. அவங்க தான் நம்ம லைஃப்லேயே ஒரு பார்ட் அப்படின்னு தோணாமல் நம்ம லைஃப்லேயே ஒரு பார்ட்னர்னு தான் தோணும். ஜங்குக் எனக்கு புரியுது ஜங்குக், எனக்கும் அப்படிதான். பாரி, இவ்வளோ நாள் நான் உங்க கூட எப்படி இருந்தது? சிம்பத்திகா நினச்சியா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சியா? அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். காலையில் நான் எந்திரிக்கும் போது கூட உன்னை பற்றி யோசிச்சுட்டு மட்டும்தான் இருந்திருப்பேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே உன் பேர் தெரியும். நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணுறேன்னு தெரியும். அந்த ஜாக்சன் மயிராண்டி வேணும்னே என்னை வெறுப்பேற்றுறதுக்காக, ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக உன்னை வச்சு என்னை பகைச்சிக்கிறான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கணும். ஆனால் எனக்கு அது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மட்டும் தாண்டி வரல. வேறு எத்தனை பேர்த்துக்கு விட்டாலும் நான் சொல்லுவேன். என் அப்பா வந்து கேட்டாலும் சொல்லுவேன், உன் அப்பா வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன் எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் மயிறு உங்ககிட்ட மட்டும் சொல்கிறதுக்கு வரலடி. எப்படின்னே தர்ற. இப்போ சொல்கிறேன். எனக்கு நேரில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, ஆனால் சொல்கிறேன். உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமோ இல்லையோ, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். உன் மேலே எனக்கு அவ்வளோ ஆசைடி.
ஆனால் உனக்கு அது புரியாது இல்லை, உனக்கு மார்க் தான் பிடிச்சிருக்கா? இல்லை சங்குக், நான் அப்படி சொல்ல வரலடா. நான் அவனை எனக்கு பிடிக்கும் தான். ஏய், பிடிக்கும்னு மட்டும் என்கிட்ட நேரடியாக சொல்லிடாதடி. ஆ ஆ நீ இப்படி சொல்லும்போது எனக்கு லைட்டாக தெரியுது. நான் அப்படி மட்டும் சொல்லாத. சங்குக்கா, எனக்கு எனக்கு அவனை பிடிக்கும்டா, ஆனால் உன் அளவுக்கு இல்லை. எனக்கு உன்னதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது உனக்கு உனக்கு எப்படி சொல்ல முடியலையோ அதே மாதிரி என்னாலையும் உன்கிட்ட அப்படி சொல்ல முடியல. நாளைக்கு நாளைக்கு நான் சொல்கிறேன். நீ இன்னைக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்க. உன்னால் ஸ்டேபிளாகவே இல்லை. உன்னால் இருக்க முடியாது. நீ கிளம்பு. நான் நாளைக்கு உன்கிட்ட சொல்கிறேன். ஏய், நாளைக்கெலாம் இல்லை, இன்னைக்கு தான். நான் நாளைக்குன்னு யோசிச்சதுனால தான் இப்போல்லாம் வந்து நின்றுட்டுருக்கானுங்க. இன்னைக்கு ப்ரெசண்டில் ஐ லவ் யூ, நீ மட்டும்தான் எனக்கு அப்படி நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு அப்படியா? சொல்லு. நான் ஆமான்னு சொன்னால் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க போறியா? வச்சுக்கிறேன்டி, நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இது எதுவுமே நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் மறக்கவே மாட்டேன் எப்பயுமே என் லைஃப்பில். இந்த கடைசி சாகிற நிமிஷத்தில், இந்த கடைசி 7 நிமிஷத்தில் கண்ணுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் முன்னாடி வந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம மெமரிஸில். அந்த 7 நிமிஷம் எனக்கு நீ. அப்படின்னு அவன் சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுது. நீங்கள் அப்படியே சங்குக்கை பார்த்துட்டு, சங்குக்கா எனக்குமே அது நீ. சங்குக்குமா, நான் சொல்கிறது கேளு, மறந்துடாது என்ன பாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல அவன் அப்படியே ஹாஃப்லெட் ஐஸில் உங்களை பார்க்குறான். ஐ லவ் யூ சங்கு, நீ இது மட்டும் மறந்துடாது என்ன. சங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் உங்களை அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. அவன் ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. சங்கு, ஏ, என்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லு. உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். நானும் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆமாம், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஐ லவ் யூ டூரி. ஐ லவ் யூ ஸோ மச். இப்படி சொல்லிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸை மேலே தூக்குறான். ஜங்குக்கா, நீ நிஜமா அதை மறக்க மாட்டேல்ல? நான் தான் சொல்கிறேன்ல, சத்தியமாக மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுறான். உனக்கு தெரியாதுடி எவ்வளோ நாள் இதுக்காக ஏங்கியிருக்கேன்னு, எவ்வளோ நாள் இதுக்காக வெயிட் பண்ணியிருக்கேன்னு. உனக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் உனக்கு நான், இன்னைக்கு நீ, அவ்வளோதான். ஜங்குக் விடு. ஏய், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கேன், இறி. ஜங்குக் போதும். எனக்கு இது நிறுத்த வேணாம். நானும் நீயும் இப்படியே இருக்கணும், லைஃப் டைம் இப்படியே இருக்கணும். ஜங்குக் கேக்குதுடி, கேக்குது. ஆனால் எனக்கு இது ஸ்டாப் பண்ண வேணாண்டி. எப்படியோ உன் கூட இருக்கணும். நீ சொல்லு, நான் உனக்கு யாரு? என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜங்குக். ஏய், அப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், கீழே வச்சிருக்கிறத மாலை வாயில் வச்சிருவேன், புரியுதா? இப்போ சொல்றி, நான் யார் உனக்கு? என் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் என்னோட லைஃப் பார்ட்னர். அப்படி நீங்கள் சொல்ல ஜங்குக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலேயே படுத்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி பேபி மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு உன் தலையை கோதி விட்டுட்டே படுத்து தூங்கிக்கிறீங்க. ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க தங்கங்களா. பிகாஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எனக்காக கடைசி வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக அழகாக கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே லவ் யூ ஸோ மச்.
and take care, love you all, bye bye, meow you, bye, purse.